யார் இந்த ஜாய் கிறிசல்டா? கடந்த சில நாட்களாக பலர் எழுப்பிய கேள்வி இதுதான். யார் இந்த ஜாய் கிறிசல்டா? திடீரென பலருக்கு இந்த கேள்வி எழ என்ன காரணம்? அதை தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். நாகர்கோவிலில் பிறந்து வளர்ந்த ஜாய் கிறிசல்டா ஒரு சாதாரண தமிழ் குடும்பத்தில் 1988ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 28ஆம் தேதி பிறந்தார். நாகர்கோவிலின் அழகிய கடற்கரைகளும் பசுமையான சூழலும் அவரது குழந்தை பருவத்தை அலங்கரித்தன. ஆனால் அவரது கனவுகள் இந்த சிறிய நகரத்தை தாண்டி பெரிய உலகை நோக்கி பறந்தன. குழந்தையிலிருந்தே கலையில் அவருக்கு ஆர்வம் அதிகம். ஆனால் பல தமிழ் பெற்றோர்களைப் போலவே ஜாயின் அம்மாவும் அப்பாவும் அவரை டாக்டராகவோ அல்லது இன்ஜினியராகவோ பார்க்க விரும்பினர். நல்ல படிப்பு, நல்ல வேலை, பாதுகாப்பான வாழ்க்கை என்று அவர்கள் கனவு கண்டனர். ஆனால் ஜாயின் மனது சொன்னது வேறு. அவருக்கு சினிமா, ஃபேஷன் மற்றும் கலை உலகமே உயிரோட்டமாக இருந்தது. இந்த கனவை பின்தொடர ஜாய் சென்னைக்கு வந்து உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜில் விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தார். இது அவரது முதல் பெரிய முடிவு. பெற்றோர்களின் எதிர்ப்பையும் மீறி தனது கனவை பின்தொடர்ந்தார். இந்த படிப்பு அவருக்கு சினிமா மற்றும் மீடியா உலகின் அடிப்படைகளை அறிமுகப்படுத்தியது. படிப்பு முடிந்ததும் ஜாய் தொலைக்காட்சி தொடர்களில் உதவி இயக்குனராக பணியாற்ற தொடங்கினார். இந்த பயணம் அவரது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்புமுனையாக அமைந்தது. அங்கு அவர் பல பிரபலங்களை சந்தித்தார். அவர்களுடன் நட்பும் ஏற்பட்டது. முக்கியமாக இந்த அனுபவம் அவரை ஃபேஷன் உலகிற்கு அறிமுகப்படுத்தியது. தொலைக்காட்சி தொடர்களில் பணியாற்றும் போது நடிகர்களின் உடைகள், அவர்களின் தோற்றம் எவ்வாறு கதாபாத்திரங்களை உயிர்ப்பிக்கின்றன என்பதை ஜாய் உணர்ந்தார். இது அவரது மனதில் ஃபேஷனை பற்றிய ஆர்வத்தை தூண்டியது. இதனால் அவர் ஒரு முடிவெடுத்தார். தனது பணியை சிறிது காலம் நிறுத்திவிட்டு பெங்களூரில் ஃபேஷன் டெக்னாலஜி படித்தார். இந்த பயணம் அவருக்கு ஃபேஷன் அம்சங்களையும் நவீன ட்ரெண்டுகளையும் கற்றுக் கொடுத்தது. இந்த அறிவு அவரை தனித்துவமான ஸ்டைலிஸ்டாக உருவாக்கியது. ஜாயின் சினிமா அத்தியாயம் ராஜதந்திரம் என்ற படத்தில் தொடங்கியது. இந்த படத்தில் அவர் ஸ்டைலிஸ்டாக பணியாற்றினார். இது அவரது திறமையை உலகுக்கு காட்டிய முதல் வாய்ப்பு. இந்த படத்தின் வெற்றி அவருக்கு மேலும் பல வாய்ப்புகளை திறந்தது. விரைவில் அவர் தமிழ் சினிமாவின் முன்னணி நட்சத்திரங்களான விஜய், சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, ஜி.வி. பிரகாஷ், அதர்வா, சைந்தவி, விஷ்ணு விஷால் உள்ளிட்ட பலருக்கு ஸ்டைலிஸ்டாக பணியாற்றினார். அவர்களின் படங்களில் மட்டுமல்லாமல் பல பொது நிகழ்ச்சிகளிலும் விருது விழாக்களிலும் அவர்களுக்கான உடைகளை வடிவமைத்தார். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அவர்களின் ஆளுமையை பிரதிபலிக்கும் உடைகளை தேர்ந்தெடுப்பதில் ஜாய் தனித்துவமாக விளங்கினார். ஜாயின் மற்றொரு சிறப்பு, அவர் பணியாற்றிய ஒவ்வொரு பிரபலத்துடனும் அவர் உருவாக்கிய நட்பு. அவரது இயல்பான புன்னகை மற்றும் அணுகுமுறை அவரை அனைவருக்கும் பிடித்தவராக மாற்றியது. ஒரு ஸ்டைலிஸ்டாக மட்டுமல்லாமல் அவர்களின் நம்பிக்கைக்குரிய நண்பராகவும் ஜாய் மாறினார். இந்த நட்பு அவரது வெற்றியில் முக்கிய பங்கு வகித்தது. சினிமாவில் தனது முத்திரையை பதித்த ஜாய் ஃபேஷன் உலகில் மேலும் ஒரு படி முன்னேறினார். சென்னையின் பெசன்ட் நகரில் அவர் தனது சொந்த பொட்டிக் ஒன்றை தொடங்கினார். இந்த பொட்டிக் ஃபேஷனை விரும்பும் அனைவருக்கும் ஒரு சொர்க்கமாக மாறியது. நவீன உடைகள் மட்டுமல்லாமல் பாரம்பரிய உடைகளை இங்கு காணலாம். இந்த பொட்டிக் அவரது படைப்பாற்றலையும் தொழில் முனைவையும் பிரதிபலிக்கிறது. கடந்த 2018ஆம் ஆண்டு தனது நீண்ட நாள் நண்பரான ஜே ஃபெட்ரிக்கை திருமணம் செய்தார். 2020ஆம் ஆண்டு பொன்மகள் வந்தால் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமானார் ஃபெட்ரிக். சுமார் 5 ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்து வந்த இந்த தம்பதி 2023ஆம் ஆண்டு திடீரென விவாகரத்து செய்து கொண்டனர். இந்த விவாகரத்து குறித்து பதிவிட்ட ஜாய், விவாகரத்து என்பது தோல்வி அல்ல, உங்களின் மதிப்பை மீட்டெடுப்பதற்கான தைரியமான முடிவு என்று பதிவிட்டார். தன்னுடைய சொந்த வாழ்க்கை பிரச்சனை எதுவும் தன்னுடைய பேஷனை பாதிக்காமல் பார்த்துக் கொண்டார் ஜாய். தொடர்ந்து பல முன்னணி பிரபலங்களுக்கு ஸ்டைலிஸ்டாக அசத்தினார். அப்போதுதான் நடிகர் மற்றும் செஃப் மாதம்பட்டி ரங்கராஜனுடன் நட்பு ஏற்பட்டது. அந்த நட்பு பின்னாட்களில் காதலாக மாறியதாக பல செய்திகள் வெளியாயின. ஆனால் அதன் உண்மைத்தன்மை தெரியாமல் இருந்த நிலையில் சில நாட்களுக்கு முன் இருவருக்கும் திருமணம் ஆகிவிட்டதாகவும் தான் 6 மாத கர்ப்பமாக இருப்பதாகவும் ஜாய் பதிவிட்டார். திடீரென யார் இந்த ஜாய் கிறிசல்டா என்ற இந்த கேள்வி எழவும் இதுவே காரணமாக அமைந்தது.